ஹலோ ஆல் வணக்கம் பீரா, வெல்கம் டு த ஷோ. செகண்ட் டெஸ்ட் நோக்கி போகுது. லீட்ஸ்ல ஒரு அடி வாங்கிட்டு அப்படியே பர்மிங்ஹாம் போயிருக்காங்க இந்தியா. இங்கிலாந்து வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரை ஆட் பண்ணிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. இந்தியாவில இருந்து ஹர்ஷித் ராணா ரிலீஸ். பும்ரா வந்து நீங்க ஆட மாட்டீங்கன்னு போன எபிசோட்லயே சொல்லிட்டீங்க ஆட மாட்டாருன்னு. இன்னும் என்னென்னலாம் இருக்கு, மேட்ச் எப்படி இருக்கும், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், இனிஷியல் தாட்ஸ் என்ன சொல்லுங்க. அதாவது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். பும்ரா ஃபேக்டர் வந்து இந்த இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம் இஃப் இ டசன்ட் பிளே தே ஹவ் டு டிஸ்மிஸ் இட். ஏன்னா நீங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நான் உங்களை கேட்கறேன், உங்க எக்ஸ்பர்டீஸ்ல பும்ராக்கே யாராவது ரீப்ளேஸ்மெண்ட் உலகத்துல யாராவது ஒரு போலர் இருக்காரா சொல்லுங்க. இல்லை, வாய்ப்பில்லை. அப்ப என்ன பண்ணும், அவரை ரெஸ்ட் பண்றாங்க ஃபார் அ காஸ் அப்படின்னா அதை வந்து ஒரு இதுவா எடுத்துக்கூடாது. ஐயோ பும்ரா இல்ல, நீங்க ஐயோ பும்ரா இல்லன்னு டெஸ்ட் மேட்சுக்கு போனீங்கன்னா ஒரு மேட்ச் தோத்துட்டு யூ ஆர் கோயிங் டு பி இன் ப்ராப்ளம். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து விட்டு எல்லா பேட்ஸ்மேனையும் கடைஞ்சிட்டாரு, பயந்து பயந்து ஆடினாங்க. ஆனா பும்ராக்கு விக்கெட் விழல. தட் இஸ் த ஆனஸ்டி. 370 ரன் உங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்டு கடைசியில வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. கடைசி ஒரே நாள்ல கன்வின்சிங்கா வித் ரன் ரேட் ஆஃப் க்ளோஸ் டு 5 and over போது சரி பும்ரா இருந்தா ஓகே கன்னு, பும்ரா இல்லைன்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் டு டூன்றத பாக்கணும். பண்ணு. பும்ரா இல்லாட்டி நமக்கு பண்ணு தான். இல்ல சார், அந்த கரெக்ட் தான், கரெக்ட் இப்போ தான் பீடா, புரியுது. ம். நானும் நீங்களும் அஸ் ஸ்பெக்டேட்டர்ஸ் ஃபேன்ஸ் நம்ம வந்து சொல்லலாம் அடப்போயா பும்ரா இல்லைன்னு. ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள அந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்ததுன்னா பாதி மேட்ச் அங்கேயே காலி. இப்ப பாருங்க இந்த கிரேவியார்ட பத்தி சொல்ற பாருங்க. போன மேட்ச் சொன்ன என்ன ஆச்சுன்னு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரு 396, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரு 378, தேர்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரு 332, ஃபோர்த் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 312. கடைசி 14 டெஸ்ட் மேட்ச்ல யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ரன் ரேட் பாருங்க எப்படி போயிருக்குன்னு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3.52, செகண்ட் இன்னிங்ஸ்ல 3.46, தேர்ட் இன்னிங்ஸ்ல 3.30, ஃபோர்த் இன்னிங்ஸ்ல 3.45. அப்படிங்கும்போது இந்த டெஸ்ட் மேட்சும் எப்படி போகும் அது. ஒரே ஒரு இது என்னன்னா இங்க வந்து பவுன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் பெர்மிங்ஹாம்ல. அங்க இருக்க லீட்ஸ் மாதிரி சக்கு சக்குன்னு வராது. இந்த பேக் ஃபுட்ல போய் ஒரு அரையெல்லாம் முடியாது, கொஞ்சம் ஸ்லோவா வரும். நீங்க ஆன் த ரைஸ் எல்லாம் அந்த கிராலி மாதிரி ஒரு ஆள்ல என்ன பண்ணுவாரு, ரீச் பண்ணி கவர் டிரைவ் ரீச் பண்ணி கவர் டிரைவ்ல அடிக்க போனீங்கன்னா இங்க என்ன பண்ணும், இந்த ஸ்லிப் கார்டை நீங்க 3 ஸ்லிப்பு 3.5 ஸ்லிப்பு 4.5 ஸ்லிப் எல்லாம் வைக்கவே கூடாது. ஒரு 10 12 ஓவர் முடிஞ்சோன்னா 2 ஸ்லிப்பு ஒரு ஸ்கொயர் கல்லி வச்சு ஷார்ட் கவர் கேச்சிங் இருந்தே இருக்கணும். ஷார்ட் மிட் விக்கெட் கேச்சிங் இருந்தே இருக்கணும். அங்கதான் உனக்கு நிறைய விக்கெட் வரும் 12 ஓவர் முடிஞ்ச அப்புறம். இங்க என்ன பண்ணுவாங்க, அங்க வந்துட்டு சிங்கிள்ஸ் கொடுக்காதீங்கயா இது பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இங்க என்ன பண்ணுவாங்க, இங்க உங்களுக்கு வந்துட்டு மூணு மூணு ஸ்லிப் ஒரு கல்லியை வச்சு அட்டாக் பண்றேன் டீப் பாயிண்ட் டீப் ஸ்கொயர்ல வச்சு ரன் கொடுப்பாங்க. ஸோ இங்க இப்போ டே ஒன் பாருங்க எப்படி போயிருக்கு பாருங்க. டே ஒன் வந்து 328/7 ஆவரேஜ், டே டூ 320/6, டே த்ரீ 314/7, டே ஃபோர் 307/7, டே ஃபைவ் 292/8. இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பண்ணி 633/5, செகண்ட் இன்னிங்ஸ் 710/7, தேர்ட் இன்னிங்ஸ் 583/4 டிக்ளேர்டு, ஃபோர்த் இன்னிங்ஸ் வந்து 378/3 ஹையஸ்ட் சேஸ். இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா இன் 2022 வித் பும்ரா இன் அந்த பேட்ஸ்ல வந்து ஒரு கடை கிடையாது. லாஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்தது, இங்கிலாந்து ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸா. அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா ஆஷஸ் ஆடும்போது என்ன பண்ணாங்க, ஒரே நாள்ல 78 ஓவர்ல 393/8 டிக்ளேர் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. டிக்ளேர் பண்ணி ஒரு 4 ஓவர் அவனுக்கு போலிங் போடுறேன்னு. அதுக்கப்புறம் டார்கெட் லாஸ்ட் இன்னிங்ஸ் 282 சேஸ் பண்ணிட்டாங்க. 50 runs பார்ட்னர்ஷிப் பிட்வீன் பேட்ரிக் கமின்ஸ் அண்ட் நேதன் லைன் சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரேவியார்டான ஒரு பிட்ச் அவேட்ஸியோ. அதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப ஸ்பின்னர்ஸ் பாருங்க பார்த்துட்டே இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 78.44, 13 ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 97.4, 16 ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. தேர்ட் இன்னிங்ஸ்ல 72.7, 12 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. ஃபோர்த் இன்னிங்ஸ்ல 63.81. ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல் ஆன் தட். எவ்ரி 10 overs ஸ்பின்னர் இஸ் பிக்கிங் அப் அ விக்கெட் தேர். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப சீமா ஸ்ட்ரைக் ரேட்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் தேர்ட் இன்னிங்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸ் எல்லா இன்னிங்ஸுமே 42.24, 57, 48, 44. அந்த மாதிரியே ஒரு 8 ஓவர் 9 ஓவர் அந்த இதுலயே விக்கெட் எடுக்கிறாங்க.
ஆனா லாஸ்ட் இன்னிங்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா இந்த 1.5 நாள் போஸ்ட் 4th டே லஞ்ச், அதுக்கப்புறம் 5th டே ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா இங்க எஃபெக்டிவா இருப்பாங்க. யார் ரன் அடிச்சிருக்காங்க பாருங்க, ஒரு மாதிரி விறுவிறு விறுவிறுன்னு 1-2 திருடுற ஆளுங்க அவங்கதான் ரன் அடிச்சிருக்காங்க. ஜோ ரூட் பாத்தீங்கன்னா 920 ரன்ஸ் 70 ஆவரேஜ். அடுத்தது அலிஸ்டர் குக் திருடுற ஆளு 57 ஆவரேஜ். அதுக்கப்புறம் டேவிட் காவர், ஒன் ஆஃப் த கிளாசியஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேர்ல்ட் ஆஃப் விட்னஸ் 59. அதுக்கப்புறம் அந்த காலத்து காலின் கவுட்ரி, அந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. மார்க்கஸ் த்ரெஸ்கோட்டிக் ஆலின் 67 கவுட்ரி ஆவரேஜ். ஏதோ இன்ஸ்பெக்டர் சௌத்ரி ரொம்ப நாள், அதெல்லாம் பழைய பிளேயர் போயிட்டாங்க. டேவிட் அதுதான் கவராவது நான் கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருக்கேன் ஹைலைட்ஸ் எல்லாம். இல்ல பியூட்டிஃபுல் பிளேயர். அதுக்கப்புறம் மார்க்கஸ் த்ரெஸ்கோட்டிக்கு மைக்கேல் ஆக்டர்டன் அதே மாதிரி ஆடி 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 1-2 வேகமா ஆடுற ஆளுங்க அவங்களதான் விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்ப இங்க என்ன ஃபேக்ட், கேம் ஸ்பின்னரை நான் ஆட சொல்றேன் அப்படின்னு இப்ப சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஷேன் வான் 4 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காரு, 25 விக்கெட் எடுத்திருக்காரு, 45 பாலுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, எக்கானமி ஆஃப் 2.86. அவர் ஷேன் வான் ஒரு கிரேட்டஸ்ட் பவுலர். அதுக்கப்புறம் ரிச்சர்ட் இல்லிங் ஒருத்தர் ஒரு டீசென்டான பவுலர், 6 மேட்ச்ல 22 விக்கெட் எடுத்திருக்காரு, 2.05 எக்கானமி. கம்பேரிங் பண்றவரு 67 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க ஆஷ்லி ஜெயில்ஸ், அவரு பாருங்க 5 டெஸ்ட் மேட்ச்ல 20 விக்கெட் எடுத்திருக்காரு, எவ்ரி 58 பால்ஸ் இஸ் பிக்கிங் அப் விக்கெட், இஸ் எக்கானமி ஆஃப் 3. அதுக்கப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நேதன் லயன், இப்ப ரீசெண்டான 3 டெஸ்ட் மேட்ச்ல 20 விக்கெட் எடுத்திருக்காரு, 3.2 எக்கானமி, 42.35. The least strike rate for any bowlers, second least, first மேத்யூ ஹோகார்டு 37. அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டரியிலேயே இங்க மினிமம் 20 விக்கெட்ஸ்னா செகண்ட் இஸ் நேதன் லயன். அப்படிங்கும் போது இப்ப நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்து சொல்றேன், இப்ப பிளேயிங் லெவல் இங்க எப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அப்படின்னா, இந்தியா எப்படி போகணும்னா கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன், கில், என்ன பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், நிதிஷ் ரெட்டி, ஜடேஜா, குல்தீப், ஹர்ஷதீப் சிங், சிராஜ் அண்ட் பிரசீத் கிருஷ்ணா. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒத்துக்கிட்டா உங்க தாட்ஸை கேட்டுட்டு இங்கிலாந்து பிளேயிங்ல வந்து போலாம். ஒத்துக்கிழம்பிடா. ஒன்னே ஒண்ணுதான், நான் திருப்பி இன்னொரு சான்ஸ் கருண் நாயர் கொடுப்பேன் நிதிஷ் ரெட்டிக்கு பதிலா. மத்தபடி அதே டீம் தான் நீங்க சொல்றது. ஒரு சான்ஸ் இல்ல, நான் 9 சான்ஸ் கொடுப்பேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இப்ப நான் ஏன் வந்து நிதிஷ் ரெட்டியை பத்தி நான் சொல்றேன்னா, கருண் நாயர் இஸ் பேட்டிங் அவுட் ஆஃப் ஹிஸ் பொசிஷன் அட் நம்பர் 6. ஓகே, சார்துல் தாக்கூருக்கு பதில ஐ ஹவ் காட் குல்தீப் இன்னும் போது 3 ஃபாஸ்ட் போலர் ஆயிடும் உங்களுக்கு. அப்படிங்கும் போது அந்த ஃபாஸ்ட் போலிங் கேப்பை அடைக்கணும்னா நிதிஷ் ரெட்டியோடைய ஐம் நாட் கெட்டிங் ரிட் ஆஃப் கருண் நாயர் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ். அப்படி நீங்க கருண் நாயருக்கு தான் சான்ஸ் கொடுக்கணும்னா ஐம் சாரி டு சே தட் சாய் சுதர்ஷன் பண்ணிட்டு கருண் நாயர் நம்பர் 3 ஆடுங்க. யூ கேன் ஒன்லி, இப்ப குல்தீப் நீங்க ஆடுறீங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நியூ பால்ல எப்பவுமே பர்மிங்ஹாம்ல எல்லா இன்னிங்ஸ்லயும் விக்கெட் விழும், அதையும் சொல்லிடுறேன். 4th இன்னிங்ஸ்லயும் விக்கெட் விழுங்கும் போது நீங்க 3 ஃபாஸ்ட் பவுலரோட போறதுங்கிறது அது வந்து ஒரு டேஞ்சரான இது. பர்டிகுலர்லி நீங்க கொடுத்த டேட்டா படி ஸ்பின்னர்ஸும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்களே. ஆஷ்லி ஜெயில்ஸ்னா நாங்க ஜடேஜா வச்சிருக்கோம், நீங்க வானுன்னா நாங்க குல்தீப் வச்சிருக்கோமே. அது ஒரே பிரச்சனை, 2 பேர் இருக்காங்களே இப்ப ஸ்பின்னர்ஸ். 3 நாளுக்கு அப்புறம் தான் சார் பிச்சு கொஞ்சம் உடைய ஆரம்பிக்கும், இந்த ரஃப் எல்லாம் வரும். முதல் 3 நாள்ல இவன் ஒரு நாள், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் டே இங்கிலாந்து பேட்டிங் 90 ஓவர்ஸ் 5 டவுன்னா எவ்வளவு அடிப்பாங்க நீங்க சொல்லுங்க. உங்களை கேட்கறேன், 500 ரன் அடிச்சிருவாங்க. 500 வேணாம் சார், இப்படி எல்லாம் பயமுறுத்தாதீங்க. 400 450 அடிப்பாங்க. அந்த மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் டேவே சொல்றீங்களா? ஓகே, டே 1ல எவ்வளவு அடிப்பாங்கன்னு கேக்குறீங்களா? டே 1ல 5 விக்கெட்னா 300 350 அடிச்சிருவாங்க. அப்படிங்கும் போது நான் கேக்குறேன் அந்த இன்னிங்ஸ்க்கு எவ்வளவு அடிப்பாங்கன்னு கேக்குறீங்கன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் 90 ஓவர்ல நீங்க சொல்ற மாதிரி 350க்கு 5 அப்படின்னா கண்டிப்பா அடிச்சிருவாங்க, 350 அடிச்சிருவாங்க. இனிஷியேட்டிவ் ஃபார்வர்ட். ஏன்னா முதல் நாள்ல ஒண்ணுமே இருக்காது ஸ்பின்னருக்கு, அந்த அதுக்கு அடுத்த நாள் வந்து எப்படியும் டெய்ல் ஆடி 500 கொண்டு வந்துருவாங்க. அதுதான் அப்புறம் சோ இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க வந்துட்டு பும்ரா எக்ஸ்பெக்டட் டு மிஸ் அவுட், பிரசித் கிருஷ்ணா போல்ட் வெல் இன் பேச்சஸ் வாஸ் எக்ஸ்பென்சிவ், டிஎஸ்பி சார் அகைன் பாத்தீங்கன்னா போல்ட் வெல் இன் பேச்சஸ் பட் நாட் கன்சிஸ்டன்ட், ஹர்ஷதீப் சிங் இஸ் கோயிங் டு கம் அண்ட் he doesn't have much experience even though he played county cricket. அப்படிங்கும் போது ஒரு பேக்கப் சீமர் when you are sacrificing. சோ இப்ப நான் இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன் பிஃபோர் மூவிங் டு இங்கிலாந்து, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், சாய் சுதர்ஷன் ஆர் கருண் நாயர், whom will you prefer? I will go to England after சாய் சுதர்ஷன். At this point சாய் சுதர்ஷன், yes. பட் ஆனா அவருடைய கரியர்னு பார்த்தோம் அப்படின்னா
இப்ப டிராப் ஆயிட்டாரு, திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்தோம் அவருக்கு, திருப்பி அவரை டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அது கொஞ்சம் சேட் அண்ட் டிசப்பாயிண்டிங். பட் நம்ம டீமுக்குன்னு பாக்குறீங்க நீங்க, அது எப்பவுமே நீங்க அந்த ஆட்டிடியூட் தான் இது பண்ணுவீங்க எனக்கு தெரியும். அந்த டீமுக்கு எந்த பேலன்ஸ் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற பேலன்ஸ் தான் கரெக்ட். ஸோ அப்படிங்கும் போது தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி. ஏன்னா கருண் நாயரை நீங்க நம்பர் 6 ஆனீங்க. புரியுது உங்க பாயிண்ட், எனக்கு புரியுது பீடாக். அதான். சோ இப்ப நீங்க திருப்பி அவரை நம்பர் 3ல கொண்டு வந்துட்டு ஒரு நம்பர் 3 நீங்க டிராப் பண்ணீங்கன்னா அது ஒரு ஒரு மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க இல்ல அது ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல, அப்படி இல்ல, அந்த பிளேன்ல என்ன வச்சுக்கலாம். அப்ப நம்ம இங்கிலாந்து போயிடலாம் பீடாக். இப்ப இங்கிலாந்து பாத்தீங்கன்னா பென் டக்கெட் பெருசா சேஞ்ச் இருக்காது. கிராலி, போப்பஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப், ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், ஸ்டோக்ஸ், ஜெம்மி ஸ்மித், ஓக்ஸ், பிரைடன் கார்ட்ஸ், ஒரே ஒரு சேஞ்ச், ஜோ டங் அங்குக்கு பதிலா ஆர்ச்சர். ஆர்ச்சர் வருவாரு அண்ட் ஷோயப் பஷீர். இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்? பஷீரையும் டிராப் பண்ணிட்டு ஆர்ச்சர் தேவை இல்லையா? அந்த அளவுக்கு வேணாமா சார் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. போன WTC இன்னொன்னு கேட்பீங்க நீங்க, பீடாக் ரூட் போட்டுருவாரு அதை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. யூ காட் a valid point to say. போன WTCல இங்கிலாந்து வாஸ் டாக்ட் மோர் பாயிண்ட்ஸ் ஆன் ஓவர் ரேட் தேன் எனி அதர் டீம். அவங்க இந்த WTCல தேவ் நாட் பீன் சக்சஸ்ஃபுல். தே வாண்ட் டு டர்ன் இட் அக்ராஸ். பட்ஜெட் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஆனா இந்தியா கிட்ட எல்லாம் பின்னெல்லாம் வேலைக்கு ஆகாது அங்க இதுல. பட் ஸ்டில் ஐ வுட் கீப் திஸ் கை. இப்ப நீங்க சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, அவர் நிறைய அடியும் நல்லா போட்டு அடிக்கிறாருங்கும் போது ஒய் நாட் ஹேவ் ஜோஷ் டங்னு. இப்போ ஒரு அட்வான்டேஜ் என்ன, ஸ்டோக்ஸ் வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸ்டோக்ஸ் நீங்க சொல்லுங்க, சொல்லிட்டு அப்ப நான் அடுத்த பாயிண்ட் ஃபுல் ஃப்ளோவா போடுறாருங்கும் போது தே வாண்ட் டு ஹேவ் a variety in their bowling with பஷீர்ன்றதுனால ஐ திங்க் ஸ்டில் பஷீர் will play. பட் யூ never know, they may take your suggestion. ஆமா, இப்ப பும்ரா இல்லன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஃபுல்லா கிராஸ் கொண்டு வந்துட்டு சீமர்ஸ் விக்கெட்டை போட்டுட்டு 4 ஃபாஸ்ட் பாலர் அடிச்சு அழுத்து ஓன் பண்ணிட்டாங்கன்னா, ஆர்ச்சரு, ஓக்ஸ், டங்கு எல்லாத்தையும் ஆடிட்டாங்கன்னா. நல்ல கேள்வி கேக்குறீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், பெர்மிங்கம் அந்த மாதிரி ஸ்லோ சர்ஃபேஸ நீங்க கிராஸ விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பேட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்க ஸ்லோ சர்ஃபேஸ் சொன்னது இன்னும் நல்லா பேட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். பேட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரை சர்ஃபேஸ் பெர்மிங்கம், அதுல நீங்க கிரீன் கிராஸ் விட்டீங்கன்னா 3 நாள்ல உதிர்ந்து விழுந்துரும். கிராஸ உதிர்ந்து விழுந்ததுன்னா கிராக்ஸ் ஓபன் அப் ஆகும், தண்ணி காமிச்சிருவாங்க ஜடேஜாவும் குல்தீப்பும். அதனால பயந்துன்னு அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிராஸ நிறைய விடாம இல்லாம கொஞ்சம் லைட்டா அந்த கிரீன் ஹார்ன் லைட்டா விடுவாங்க. கொஞ்சம் சீம் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரியும். அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஆனதுக்கு அப்புறம் பியூட்டிஃபுல்லா செட்டில் ஆகியும் பேட்ல தான் வரும். நீங்க சொல்ற மாதிரி கிராஸ விட்டாங்கன்னா நான் ரிசல்ட் இப்பயே ப்ரெடிக்ட் பண்றேன். இந்தியா 1 இங்கிலாந்து 1. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பால் வெள்ளையா விடுவாங்க. பிச்சை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா ஹார்டு பவுன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கொடுப்பாங்களே ஒழிய ட்ரூவா பேட்டுக்கு வரும், பவுன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இப்படிதான் கொடுப்பாங்க. நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். ஏன்னா அதை பண்ணக்கூடாது? இப்ப இந்த சர்ஃபேஸ்ல அதை பண்ணக்கூடாது. ஓகே, நான் டீம் காம்பினேஷன்ஸ் வச்சு பண்ணணும்னு நான் நினைச்சேன். நீங்க சர்ஃபேஸ் வச்சு யூ ஆர் ஜஸ்டிஃபைங். பெர்மிங்ஹாம்ல பண்ணா மாட்டுவான். பெர்மிங்ஹாம் இஸ் ஆல்வேஸ் நோன் டு கெட் ஸ்லோயர் அண்ட் லோயர் அஸ் தி கேம் ப்ராக்ரஸ். அவங்க பண்ணாங்கன்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். இப்ப சொல்லிட்டேன், இந்த ஃபாஸ்ட் மூவிங் கிரவுண்டு இதுன்னு சொல்லிட்டேன். ஒன்லி லேட் ஆன் ஸ்பின் வில் கம் இன் டு த பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை கணக்கு பண்ணும்போது the kind of attitude with scoring at 4 runs and over, அதுக்கப்புறம் with the inclusion of Archer, with the exclusion of Bumrah expected அப்படிங்கும் போது இங்கிலாந்து with go with an edge of 56-44. இதை ஒத்துக்கிறீங்களா? ஏதோ ஒரு தடவை போன தடவை ஃப்ளூக்ல அடிச்சுட்டு நீ என் ரெக்கார்டு தான் உனக்கு அகேன்ஸ்டா ஜாஸ்தியா இருக்கு இந்தியானால அப்படின்றீங்களா? இல்ல, நான் இந்த வாட்டி உங்க பக்கம் வந்துடுறேன் பீடா. எனக்கு இந்த பும்ரா இருந்தாலாச்சும் நான் உங்களோட சண்டை போட்டிருப்பேன். வேணாமா? நீங்க சொல்றது நம்பிக்கை வேண்டாம். நான் சொன்னது நடக்குது. இவங்க பும்ரா இல்லாம ஜெயிச்சிருவாங்களா? சரி, ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னீங்க, நான் மாத்துறேன். திரும்பி நம்மளுடைய ஷோவின் வரலாற்றில் சொல்லிட்டு நான் மாத்துறேன். இந்தியா ஜெயிக்கும் பீடா. பாப்ப நான் முடிவு பண்ணியிருந்தேன், இருந்தாலும் நான் மாத்துறேன். இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நான் இந்தியா ஜெயிக்கும்னு சொல்றேன். என்ன ஆகுதுன்னு பாப்போம். அப்படியே ஃபேண்டசி சொல்லுங்க. நீங்க சொல்ற ரெக்கார்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. அதை நம்ம வியூவர்ஸே வந்து போட்டு காட்டுறாங்க. குல்தீப் ஆடணும் பீடா. குல்தீப்பே ஆடாம பும்ராவே ஆடலைன்னா என்ன பண்றது? இல்ல சார், குல்தீப் கண்டிப்பா ஆடிடுவாங்க. சரி பாப்போம், இந்தியா ஜெயிக்கும் நம்புவோம். குல்தீப் கண்டிப்பா ஆடுறாரு. பும்ரா வந்துட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி ஆட வைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஈவன் தோ இஃப் பும்ரா பிளேஸ் I'll be so happy. ஆனா அந்த ஒரு பயம் எனக்கு இருக்கும், உடஞ்சிருவாரோ அப்படின்னு. பும்ரா ஆடலன்னா நான் சந்தோஷப்படுவேன். குல்தீப் டெஃபினெட்லி இந்த கொஞ்சம் ஸ்லோவா வரும் அப்படின்றேன். அது என்னதான் அவங்க ஆடா வந்து ரோல் பண்ணி இது பண்ணாலும் நச்சக்குன்னு லீட்ஸ் மாதிரியோ இல்லைன்னா கெனிங்டன் ஓவர் மாதிரியோ வராது பெர்மிங்ஹாம். அதுதான் பெர்மிங்ஹாம். அப்படிங்கும்போது குல்தீப் டெஃபினட்டா கரெக்டா ஒரு விழா ஆரம்பிச்சதுன்னா விக்கெட் எடுத்துருவாரு.
நீங்க சொல்றது நிறைய நடந்திருக்கு, அதனால ஐ எம் ஹாப்பி. அதனால தான் நீங்க பக்கம் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஐ வாண்ட் டு பி ராங் ஹியர் பிகாஸ் ஐ வாண்ட் தி சீரிஸ் டு பி அலைவ். 2-0 ஆச்சு, யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஒயிட் வாஷ் ஆன் த கார்ட்ஸ். இந்த டெஸ்ட் தோத்தாங்க 5-0 ஆயிடும். இந்த டெஸ்ட் சரி அவங்க அப்பனா நான் இந்தியானே சொல்றேன், பாப்போம். ஃபேண்டசி தயவு போலாம் செஞ்சு அப்ப. இந்தியானே சொல்லுங்க. இப்ப ஃபேண்டசி பாத்தீங்கன்னா போன தடவை எடுத்த அதே டக்கெட்டை எடுக்கிறேன், போன தடவை எடுத்த அதே ராகுல எடுக்கிறேன், போன தடவை எடுத்த அதே ரூட்டையும் எடுக்கிறேன், போன தடவை எடுத்த அதே ஓக்ஸையும் எடுக்கிறேன். ஒரே சேஞ்ச், ஐம் கெட்டிங் ஆர்ச்சர் இன். ஸோ என்னோட 5 பிக்ஸ் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், ஜோ ரூட், ஜோஃப்ரா ஆர்ச்சர், பென் டக்கட் அண்ட் கிறிஸ் ஓக்ஸ். எனக்கு ஏதோ ஒரு தோணுது பண்ணிட்டு உங்க 5ல இருப்பாருன்னு. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லிட்டீங்க, பண்டோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் ஜெய்ஸ்வால் போனதும் எடுத்தேன், ஜெய்ஸ்வாலுக்கு திருப்பி நான் கண்டிப்பா எடுப்பேன். ஆர்ச்சர் ஆடினார்னா ஆர்ச்சர் எடுத்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்ச்சர் எனக்கு நான் என்னமோ எடுத்துட்டேன் ஹர்ஷதீப், சார், நான் ஓ சாரி எடுத்துட்டேன். சாரி, ஓகே. ஹர்ஷதீப் ஆடினார்னா அப்ப நான் ஹர்ஷதீப் எடுப்பேன். டெபியூ தான், பட் ஐ எம் ஷுர் ஹி வில் பி இம்ப்ரெசிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குல்தீப்பும் வில் மேக் அ மார்க்னு எனக்கு தோணுது. நான் ரொம்ப இந்தியா பயஸ், நான் இல்லைன்னு சொல்ல, அதையும் சொல்ல எடுக்கிறேன். சுப்மன் கில்லும் நான் எடுக்கிறேன். பட் சாரி, குல்தீப் இல்லாட்டி ஹர்ஷதீப் ஒருத்தர் எடுங்க. நான் கில்லு ஜெய்ஸ்வால் எடுத்துடுறேன். இந்த இங்கிலாந்துல வந்து ஸ்டோக்ஸை விடாதீங்க. ஸ்டோக்ஸ் நீங்க எடுத்துட்டீங்களா? இல்ல எடுக்கல. அப்ப ஸ்டோக்ஸை விட முடியாது. பவுலிங் அவ்வளவு சூப்பரா போட்டுட்டு இருக்காரு, பேட்டிங்கும் ஆடுறாருன்னா ஸ்டோக்ஸை விடவே முடியாது. கண்டிப்பா பென் ஸ்டோக்ஸை நம்ம எடுத்துதான் ஆகணும். ஸோ இதுதான் என்னுடைய பிக் ஸ்பீடாக். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ்லாம் பேசிட்டோம், ஃபேண்டஸியும் இப்போ சொல்லியாச்சு. இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்னு எடுத்து கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, நான் இங்கிலாந்துன்னு சொல்லி மாத்தி இந்தியான்னு சொல்லியிருக்கேன். மாத்தி மாறி மறந்து நான் வந்துட்டேன். அவங்களும் அதே மாதிரி வராங்களான்னு பார்ப்போம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இந்த டெஸ்ட் மேட்சும் இந்தியா டாஸ் ஜெயிச்சாங்கன்னா ஒன்னே ஒன்னு சொல்றேன், டோன்ட் பிளே டு த ஆப்போசிஷன், பிளே டு த கண்டிஷன்ஸ். இப்ப நான் தான் ஸ்டாட்ஸ் கொடுத்தேன். பெர்மிங்கம்ல 378 அவன் அடிச்சான், 4.93 ரன்ஸ்ல சேஸ் பண்ணாங்க வித் பும்ரா. போன மேட்ச் சேஸ் பண்ணிட்டான் சேஸ. ஐயோ அவன் எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் டோன்ட் பால் ஃபர்ஸ்ட். இஃப் யூ வின் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, குல்தீப் ஆடிந்தாருன்னா போன கேம் ஆட்டாங்காட்டிருக்கலாம் 230 ஆல் அவுட். இப்ப திருப்பி சொல்றேன், குல்தீப்பி போட்டு குறுக்கு குறுக்கெல்லாம் போட்டீங்கன்னா கொடை ஏறி இருக்கும் உங்களுக்கு. ஸோ டோன்ட் பிளே டு தி ஆப்போசிஷன் ஸ்ட்ரென்த். அவன் எப்படி போட்டாலும் அடிச்சிருவான், 5 ரன்ல அடிச்சிருவான். அசலா நம்ம அவனை உள்ள போட்டுடலாம். உள்ள போட்டு 530 அடிச்சிட்டான்னா, அதுவும் 530 4 செஷன்ல அடிச்சிருவான். இஃப் யூ வின் த டாஸ் இன் இந்தியா ஸ்பெஷல், தே ஆர் கோயிங் டு போல் ஃபர்ஸ்ட். எந்த சந்தேகமும் கிடையாது. இஃப் தே வின் த டாஸ் அண்ட் போல் ஃபர்ஸ்ட், ஐ பி வெரி ஹாப்பி டு சே தட் இந்தியா லாஸ்ட் a good toss அப்படின்னு. இந்தியா வின் த டாஸ் வித் காம்பினேஷன் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட், வித் குல்தீப் இன், பும்ரா இருந்தா அது ஒரு வரப்பிரசாதம் தான். அண்ட் ஷார்துல் தாக்கூர் கண்டிப்பா டிராப் பண்ணுவாங்க. யாரை எடுத்துட்டு வராங்கன்றதான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம அந்த பிளேயிங்ல ஒன்று கொடுத்துருக்கோம், அது பண்றாங்களா பார்ப்போம். விஷ் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் புட் அகெயின் 450, put pressure on England and Kuldeep coming back in day 4 and day 5 with the support of Jadeja. Let us see what happens. நான் எட்ஜ் கொடுத்தது இங்கிலாந்து. பாவம் அவர் இங்கிலாந்துன்னு சொன்னவரை சண்டை போட்டு இந்தியான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் சொல்றதுதான் நிறைய நடக்குது. Let us see how England is going to, India is going to come back and square the series. Every day வருவோம், வந்து எந்த டீமுக்கு எட்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.